ஹாய் வணக்கம். நான் ஹரிஷன் பேசுகிறேன். 11th இங்கிலீஷு 5th யூனிட் போயம் அப்ரிசியேஷன் அடிஷ்னலாக உள்ளது மட்டும் அதில் பார்க்க போகிறோம். இது புக் பேக்கில் உள்ளது கிடையாது, இதில் அடிஷ்னலாக உள்ளது. எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி எ பீக். எவரெஸ்ட் வந்து ஒரு உயரமான சிகரம் இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் என்ன அடிஷ்னலாக உள்ளதுன்னு அதில் பார்ப்போம். அதில் வி ப்ரவுட் அண்ட் ஃபீல் டு ஸோ டால். வி ப்ரவுடு அண்டு ஃபீல் ஸோ டால். நம்ம அதாவது வெளிப்படுத்துகிறோம் எதை நம்ம உணர்வை வந்து இருக்கணும்னு சொல்லிட்டு. அதுவும் என்னென்னாக்க அவர் வெர்ச்சூஸ், அவர் நல்ல நற்பண்புகள் நம்ம சொல்கிறது. அண்ட் தோ பி ஃபியூ ஆர் ஸ்மால், கொஞ்சம் தான், ரொம்ப கிடையாது. ஃபியூ ஸ்மால், கொஞ்சம் அப்படிவா. ஸோ ஹூ இஸ் ப்ரௌடு, யார் அதில் வெளிப்படுத்துகிறா அப்படின்னாக்க மேன் வித் சர்டன் வெர்ச்சூஸ் இஸ் ப்ரௌடு. ஸோ மனிதனை வந்து என்ன பண்ணுறான், அவங்களுடைய நற்பண்புகளை வெளிப்படுத்துகிறான் அதில் சொல்கிறார். ஸோ வாட் இஸ் த செகண்ட் லைன் ஆஃப் த மீன்? இந்த செகண்ட் லைனில் பாருங்களேன், இந்த நற்பண்புகள் அண்ட் ஸ்மால் நெஃப்யூங்கிற இந்த பாயிண்ட் சேஸ் த மேன் ஹாஸ் ஃபியூ அண்ட் ஸ்மால் வெர்ச்சூஸ். மனிதனை பொறுத்த வரைக்கும் இப்போக்கி கொஞ்சம் சின்னதாக நற்பண்புகள் இருக்குதுல்ல. ஆனால் பட் தே ஆர் வேல்யூபிள், ஆனால் அது மதிப்பு மிக்கது. ஸோ ஹீ கேன் ஃபீல் ப்ரவுட் அண்ட் டால். அவனால் என்ன பண்ண முடியும், உணர முடியும், உணர முடியும், அதே இடத்துலையும் உயரமாக இருக்க முடியும் அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அடுத்த டு சீக்கு கெயின் அண்ட் வி அடோர் நன்மை. அடோர்னாக்கா ஒரு சார்ந்து இருக்கல் நம்ம சொல்லுவோம். டு சீக்குனா தேடுதல், கெயின் அதுதான். வாட் வெர்ச்சூஸ் இஸ் ரெஃபர் டு ஹியர், என்ன வந்து நற்பண்புகளை வந்து இங்கே அறிமுகப்படுத்துகிற ரெஃபர் அப்படின்னு சொல்லணும்னாக்க மேன் டஸ் நாட் சாக்ரிஃபைஸ் ஹி செல்ஃப். ஸோ அவனே வந்து திருப்திகரமாக இருக்கிறது இல்லை. ரெஸ்பெக்ட் அடோர் த பீப்புள் டு சீக் த ஃபேவர். ரெஸ்பெக்ட்னா மரியாதையும், அடோர் அப்படின்னு சொன்னாக்க அதை சார்ந்து இருக்கிறது, மரியாதை பீப்புள் டு ஃபேவர், அதுதான் அதில் சார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு. டு யூ அக்ரி தட் திஸ் இஸ் எ வெர்ச்சு, இது நீ ஒத்துக்கிறியா, இது வந்து இதுதான் உண்மையான இது அப்படின்னு. எஸ், கேரிங் ஃபேவர் இஸ் நாட் குட் ஹேபிட் அப்படின்னு அதில் சொல்கிறார். நல்ல பண்புகள் வந்து கிடையாது அந்த இதில் உள்ளது. கரைங்க வார்த்தை வந்து மோசமான வார்த்தை சொல்லுது. அண்ட் நாட் ப்ரைஸ் அன்வர்த்தி, அதாவது உயர்த்தி சொல்லக்கூடாது, அண்ட் மதிப்பு இல்லாத உயர்த்தி சொல்லக்கூடாது. அண்ட் சீக் த ஃபேவர் டு கிரேட் வெர்ச்சூஸ். ஸோ எந்த ஒரு இதுவும் வந்து மனிதனோட தேவையில்லாத விஷயத்த இது பண்ணக்கூடாது, நற்பண்புகளை மட்டும் தான் என்ன பண்ணணும், தேடணும் அப்படின்னு அதில் சொல்கிறாரு. ஸோ அடுத்த பார்த்தீங்கன்னா வி டீம் இட்ஸ் அவர் டியூட்டி அண்ட் மிஷன் இன் லைஃப் டு பிளஸ் அண்ட் ப்ரைஸ் த டிசர்விங் ஒன். ஸோ வாட் இஸ் அவர் டியூட்டி ஆஃப் வெர்ச்சுவஸ் மேன். ஸோ நம்மளோட கடமைகள் என்ன, நற்பண்புகளோட கடமைகள் என்ன அப்படின்னாக்கா இட் இஸ் டியூட்டி வெர்ச்சுவஸ் மேன் டு ப்ரைஸ் டிசர்விங் ஒன். டிசர்விங்னாக்கா கீழ்ப்படிந்து நடத்தல் அப்படின்னு அர்த்தம் சொல்லுது. உயர்த்துதல், கடமையை மட்டும்தான் அந்த இடத்துல நற்பண்புகள் அப்படின்னு அர்த்தம் சொல்கிறார். கடமை மட்டும் தான் நற்பண்புகள், நீ செஞ்சுக்கிட்டே இருந்தாக்கா அது நற்பண்புகள் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறாரு. ஹவு கேன் யூ கால் இட் எ வெர்ச்சு, நீ எப்படி உன்னால் கூப்பிட முடியும் அது வந்து நற்பண்புகள் அப்படின்னு சொல்லுவோம். ஒன் கேனாட் ஈஸிலி கம் ஃபார்வர்டு டு ப்ரைஸ் டிசர்விங் பர்சன். ஸோ யாரோ ஒருத்தர் இருந்தாலும் அவனை வந்து சொல்லி கூப்பிட முடியாது, முன்னோக்கி கூப்பிட முடியாது, உயர்த்தி சொல்ல முடியாது. ஆனால் யூகோ ஸ்டாண்ட்ஸ் ஹெட், அவன் தலைக்கு மேலே என்னன்னாக்கா அந்த யூகோங்கிற பிரச்சனை அவன்கிட்ட ஒன்று இருக்கு. அதில் டு ப்ரைஸிங் டிசர்வ் எ கிரேட் வெர்ச்சூஸ். அது பார்த்தீங்கன்னாக்க நற்பண்புகள் இருக்குது. ஆனால் இட் இஸ் என்கரேஜ் தட் மேன் டு டூ மோர் குட் அதர்ஸ். அது என்ன பண்ணுது, அதுக்கு ஊக்குவிக்குது. என்ன பர்சன் டு மோர் குட் அதர்ஸ், மற்றவங்களை வந்து நல்ல விஷயங்களை வந்து ஊக்குவிக்குது. அது அவர் பார்த்து ஆஃப் டிக்னிட்டி, நம்ம நடக்கக்கூடிய நன்னடத்தை, வழியில் நடக்கக்கூடிய நன்னடத்தை, அந்த ஹானர், இது ரெண்டுமே எப்படின்னாக்க லைஃப் தட் நோன்ஸ் நோ நீலிங் பெண்டிங். ஸோ லைஃப் வந்து நம்மளுடைய நன்னடத்தை நேர்மை இருந்துச்சு அப்படின்னாக்க நம்மளோட வாழ்க்கையில் ஸோ யார்கிட்டையும் முட்டி போட்டு பெண்டிங் குமிஞ்சிட்டு இருக்கணும்னு தேவையில்லை அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. நல்லா இருக்குல்ல. வாட் இஸ் வெர்ச்சூஸ் ஆர் ரெஃபர் டு ஹியர், இங்கே வந்து என்ன அர்த்தங்கள் நீங்கள் ரெஃபர் குறிப்பிட்டு சொல்கிறாங்கனாக்க டிக்னிட்டி, நன்னடத்தை, அண்ட் நாட் சரண்டர், அடிமை, அதாவது சரண்டர்னாக்க அடுத்தவங்களை போய் மாட்டிக்கிறது கிடையாது, அவனுக்கு அடிமையாக இருக்கிறது கிடையாது. டு மைட் ஆர் ரெஃபர் ஹியர், அதுதான் அந்த இடத்துல இருக்கக்கூடும் அப்படிங்கிற மாதிரி அதில் சொல்கிறார். ஸோ ஹவ் இஸ் த மேன் எக்ஸ்பெக்டட் டு பி டிக்னிஃபைடு, எப்படி வந்து எதிர்பார்க்கக்கூடிய மனிதன்ட்ட ஒரு நடத்தையை அப்படின்னு அதில் சொல்கிறார். அப்போ வந்து மேன் ஷுட் நாட் நீல் டவுன், யாரும் வந்து மனிதன் வந்து நீல் டவுன் போடக்கூடாது. பெண்ட் ஃப்ரம் த மைட்டி பீப்புள், யாரும் வந்து மற்ற முன்னாடி கீழே குனிஞ்சு நிற்கவும் தேவையில்லாத பொறுத்த வரையும். அவுட் ஆஃப் ஃபியர், காரணம் எனக்கு அதனுடைய பயம், ஆர் த ஃபேவர், அதுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிறது. தட் ஹவு மேன் இஸ் டிக்னிட்டி பிகவ், இதுதான் வந்து மனிதனுடைய நன்னடத்தை அப்படின்னு அதில் சொல்கிறாரு.
ஸோ எவரெஸ்ட் இஸ் நாட் ஒன்லி a peak, every hollyhock has summit the ghost அப்படின்னு சொல்றாரு. ஸோ வாட் டஸ் எவரெஸ்ட் மீன் ஹியர்? இங்கே எவரெஸ்ட்னா எதை சொல்றாரு? எவரெஸ்ட் மீன் த ஹையஸ்ட் பொசிஷன் ஆஃப் த ஹெல்டு பை த மேன். ஸோ மனிதன் எந்த அளவுக்கு உயர்ந்த குணங்களோட போய் உயர்ந்த இடத்துல இருக்கானோ அதுதான் அந்த இடத்துல வந்து எவரெஸ்ட் அப்படிங்கிற வார்த்தை சொல்றாரு. நல்லா கவனிச்சுக்கணும். ஐ எக்ஸ்பிளைன் மீனிங் ஆஃப் தீஸ் லைன்ஸ். இந்த லைனுக்கு என்ன மீனிங்னாக்கா, வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, இந்த பொசிஷன் ஹெல்டு பை மேன் என்ன இருந்தாலும் சரி, இந்த அமைப்பு இருக்கும் யாருக்கா இந்த மனிதன் தான். அண்ட் ஷுட் பி ஹெல்டு வித் ப்ரைடு, வெளிப்படுத்துறது. ஸோ வாட் எவர் த பொசிஷன் என்ன இருந்தாலும் சரி அந்த அமைப்பு, ஒர்க்கு ஷுட் பி டன், வேலைகள் செய்யணும். எப்படி செய்யணும்? வித் டிவோஷன் டெடிகேஷன்ஸ், பகையோ பக்தியோட அதோட இருக்கணும் அப்படின்னு அது சொல்கிறாரு. டெடிகேஷன் நல்லா ஒரு வார்த்தை வரலேன். அடுத்த டிக்னிட்டி அண்ட் ப்ரைடு ஒன் மேன் நீட் டு புவர், நன்னடத்தையும் வெளிப்படுத்துறதும் தான் யாரையும் ஒரு ஏழ்மையாக இருக்காது அப்படின்னு அது சொல்கிறார். அப்போ வாட் இஸ் த போர், வாட் இஸ் த டூ திங்ஸ் மென்ஷன் ஆஸ் ஹியர் டென்த். அப்போ என்ன அவரோட பலம் என்ன அப்படின்னாக்கா டிக்னிட்டி அண்ட் ப்ரைடு. டிக்னிட்டினாக்கா நன்னடத்தை, ப்ரைட்னாக்கா வெளிப்படுத்துதல், ப்ரௌடு ப்ரைட் கருவம் அப்படின்னு அர்த்தம் இருக்கிறோம். டூ திங்ஸ் மென்ஷன், அதுதான் ரெண்டு மேதத்தில் வெளிப்படுத்துகிறோம். இஸ் தட் இஸ் த டன் ஆஃப் த லைன்ஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ். இதில் கொடுத்துருக்காங்க பாசிட்டிவாக நெகட்டிவ் அப்படின்றோம். இதில் உள்ளது பூரா எல்லாம் பாசிட்டிவ் தான், நெகட்டிவ் கிடையாது. த டன் இஸ் லைன் பாசிட்டிவ் தான் சொல்கிறாங்க. Sound in the life known as no kneeling and bending, we are proud to tall. ஸோ அந்த வந்து யார்கிட்டையும் போய் நம்ம முட்டி போட்டு நிற்கணும் தேவையில்லை, அதை வந்து வெளிப்படுத்தவும் தேவையில்லை. காரணம் என்ன அப்படின்னா, என்ன கொடுத்துருக்காங்க, வாட் கைண்ட் ஆஃப் லைஃப் டஸ் த போய்ட் டாக் அபவுட். வந்து என்ன மாதிரி வாழ்க்கையில் வந்து இந்த போய்ட் வந்து எப்படி சொல்கிறாரு பேசுகிறாரு அப்படின்னாக்கா, அந்த போய்ட் டாக்ஸ் அபவுட் ஹானர், நேர்மையும், டிக்னிட்டி நன்னடத்தையும். ஸோ வித்தவுட் நீலிங் பெண்டிங் பிஃபோர் த மைண்ட் அவுட் த ஃபியர், அவுட் ஆஃப் ஃபியர் அண்ட் ஃபார் ஃபேவர். ஸோ நேர்மை நன்னடத்தை இருந்துச்சுனாக்கா யார்ட்டையும் முட்டி போட்டு பெண்டிங் கீழே குமிச்சுட்டு நிற்கணும் நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு. ஸோ பிக் அப் த அலிட்டேஷன்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட், அதாவது பிகினிங் கான்ஸ்டன்ட் சவுண்டு பூரா எல்லாமே அலிட்டேஷன் நம்ம சொல்லுவோம். அப்போ என்னென்ன இதில் அலிட்டேஷன் இருக்குதுல்ல என்ன பார்த்தீங்கன்னாக்க, நோ நியூ, நோ நீலிங், நோன்ஸ் நீலிங், இது ரெண்டு தான் அலிட்டேஷன் நம்ம சொல்லுவோம். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. கவனிங்க, படம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அதில்.